தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قال نبينا محمد صلى الله عليه وسلم لا تجعلوا بيوتكم قبورا أو كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜுமா பயானில் நமது வீடுகள் பரக்கத்தான ஆபாதான வீடுகளாக ஆகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களையும், நாம் விட வேண்டிய 3 காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனை வழங்குவதற்காக நம்மை படைத்து மனிதன் வாழுகிற போது நிம்மதியானவனாக வாழ வேண்டும் என்பதற்காக சுற்றத்தாரை, உறவினர்களை நமக்கு வழங்கி நாம் தங்குவதற்கு அல்லாஹ் உறைவிடங்களான வீடுகளை வழங்கியிருக்கிறான். எந்த மனிதன் தனது குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியானவனாக இருக்கிறானோ அவன்தான் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ரசித்து கழிக்க முடியும். நிறைய காசு பணங்கள் சேர்ந்திருக்கிறது, ஆனால் உறவுகள் இல்லை என்றால், அல்லது காசு பணங்களும் இருக்கிறது, உறவினர்களும் இருக்கிறார்கள், உறவினர்களுக்கு மத்தியில் இணக்கமான சூழ்நிலை இல்லை என்றால் மனிதனின் வாழ்க்கை நரகமாகிவிடும். இவ்வுலகில் வாழுகிற காலகட்டத்தில் நாம் நமது குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலும் சரி, வெளியிலும் சரி, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வீடு பரக்கத்தாகுவதற்கு, நமது குடும்ப உறவினர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு, நமது உறவினர்களுக்கு மத்தியில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு சில முக்கிய காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அவற்றை நாம் கடைபிடிக்கிற போது நமது வீடு ஆபாதானதாக மாறும். நாம் சம்பாதிப்பது குறைவாக இருக்கலாம், ஆனால் அதில் அபிவிருத்தி ஏற்படும். நாம் சம்பாதிக்கின்ற காசு பணங்களை வைத்து பெரும் அளவிற்கு நாம் கோடீஸ்வரர்களாக மாற முடியாவிட்டாலும் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்படி நமது வீடு பரக்கத்தாகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களில் முதலாவது என்னவென்றால், நமது குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது வேறு உறவுகளாக கூட இருக்கலாம். பெரியவர்களை மதித்து வாழுகிற பழக்கத்தை நமது வீடுகளுக்குள் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நாம் சொல்லுகிற இந்த நேரத்தில் இளம் தலைமுறையினர் யாரும் இல்லை. நான் இதை குறிப்பெடுக்கும் பொழுதே நினைத்தேன்,
முதல் முறையாக இந்த பாயிண்டை முதலாவதாக வைத்தால் இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்களே என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் நாம் பேசுகிற எல்லா விஷயங்களும் முக்கியமானவற்றை கடைசியாக வைப்பதாக இருந்தால் பேசவே முடிய மாட்டேங்குது. எனவே வயதானவர்களாகத்தான் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். இருந்தாலும் தகவலை நீங்கள் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கண்ணியம் வழங்குகிற போது அந்த வீட்டில் அபிவிருத்தி ஏற்படும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் மனிதனுக்கு கட்டளையிட்டவற்றை சொல்லுகிற போது கலா ரப்புக்க அல்லா தாபுது இல்லா இய்யாஹு, மனிதனுக்கு நாம் விதியாக்கினோம். அல்லா தாபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹுவை தவிர வேறு எதையும் நீங்கள் வணங்கிவிடக்கூடாது என்பதை விதியாக்கினோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதனுக்கு அல்லாஹ் முதலாக கடமையாக்குவது என்னை அறிந்து இறைவனாக ஏற்றுக்கொள். இது முதல் கடமை மனிதனுக்கு. இரண்டாவது கடமையாக அவன் சொல்வது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் உபகாரத்தோடு நடந்து கொள் என்று மனிதனுக்கு விதியாக்கி இருக்கிறோம். இஸ்லாமிய கடமைகளில் திருக்கலிமாவை மொழிந்த அடுத்த இடத்தில் பெற்றோர்களை கவனிப்பதுதான் இருக்கிறது. அதுவும் அல்லாஹ் ஒரு வரியில் முடித்து விடவில்லை, பின்னால் விவரமாக சொல்லுகிறான். இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா கிலாஹுமா, அந்த பெற்றோரில் இருவரையும் அல்லது ஒருவரையாவது வயதான காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் வலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களிடத்தில் நீங்கள் வெறுப்போடு உஃப் என்கிற வார்த்தையை கூட சொல்லிவிடாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை எந்த காரியத்திலும் நிராகரித்து விடாதீர்கள். வகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களிடத்தில் பேசினால் சங்கையான வார்த்தைகளை பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெற்றோரை பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதில் எவ்வளவு பெரிய பரக்கத் இருக்கிறது என்றால் அல்லாஹ் இதை திருக்கலிமாவை மொழிவதற்கு அடுத்த அந்தஸ்தில் வைத்து சொல்கிறார். எனவே நமது பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை. அல்லது அவர்கள் மௌத்தாகி இருந்தால் அப்போதும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்கின்றன. நமது குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியவர்கள் மௌத்தாகிவிட்டால் நாம் செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்கின்றன. முதலாவது, அவர்களுடைய ஜனாசாவை முறையாக மார்க்கம் கூறியிருக்கிற பிரகாரம் கஃன் தஃபன் செய்து அடக்கம் செய்ய வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு கடன் ஏதும் இருந்தால் அந்த கடனை நாம் செலுத்திவிட வேண்டும். மூன்றாவது, வாழும் காலமெல்லாம் அவர்களுக்காக நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை அனுப்ப வேண்டும். சூறாக்களை ஓதி நன்மையை அனுப்பலாம், ஜியாரத்து செய்து நன்மையை அனுப்பலாம், அன்னதானங்கள் வழங்கி அதன் நன்மையை அனுப்பலாம். எவ்வளவு நமது வசதிக்கு விரிவாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நற்காரியங்களை செய்து அதற்குரிய நன்மைகளை நமது பெற்றோருக்கு அனுப்பி வைக்கலாம். இது மூன்றாவது. நான்காவது, வாழும் காலத்தில் அவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் பிரியப்பட்டார்களோ அதை நாமும் பிரியப்பட்டு நடக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் பெற்றோர் பெரியவர்கள் மௌத்தாகிவிட்டால் இந்த 4 காரியங்களும் செய்யப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாழும்போது தமது பிள்ளைகளுக்காக அவர்கள் எதிர்காலத்தில் வறுமையில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வியர்வையை இரத்தமாக சிந்தி அவர்களுக்காக காசு பணங்களை கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்த எத்தனையோ பெற்றோர்களுடைய கபர்கள் வறண்டு போய் காட்சியளிக்கின்றன. அவர்களுக்கு அவர்களுடைய மௌத்திற்கு பிறகு நன்மையை சேர்த்து வைக்கக்கூட அவர்களுடைய பிள்ளைகள் தயாரில்லை. ஒரு ஜியாரத்து செய்வதற்கு கூட நேரம் ஒதுக்குவதில்லை. வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்களுக்கு ஒரு ஃபாத்திஹா செய்து நன்மையை அனுப்புவதற்கு கூட நேரம் ஒதுக்க முடியவில்லை. ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்து அந்த நன்மையை அனுப்பி வைப்பதற்கு கூட உம்மத்து தயாராக இல்லை. காசு பணங்கள் இருப்பவர்களிடத்தில் பெரிதாக இது குறித்த அபிப்பிராயம் இல்லை. அதிலும் சிலர் குறுக்கே வந்து இந்த ஃபாத்தியாவெல்லாம் ஹராம் என்று சொன்னதற்கு பிறகு அது ஹராமோ இல்லையோ செலவு மிச்சம் என்று ஒதுங்கி கொண்டார். வாழும்போது கோடிக்கணக்கான ரூபாய்களை பிள்ளைகளுக்காக சேமித்து வைத்து மௌத்தாகி போன எத்தனையோ பெற்றோர்களுடைய கபறுகள் வறண்டு போய் காட்சியளிக்கின்றன. அந்த நிலை இருக்கக்கூடாது. நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி மௌத்தானாலும் சரி அவர்களுக்கு நாம் செய்கிற கடமைகளை சரியாக செய்கிற போது நமது வீடுகளில் பரக்கத்து வரும், மகிழ்ச்சி வரும், மன நிறைவு வரும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மையாருடைய வஃபாத்திற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் அவர்கள் வீட்டிலே சுவையான சமையல் செய்யப்படுமோ அப்போதெல்லாம் கதீஜா அம்மையாருடைய தோழிகளுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று இருக்கிறது. தோழிகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கதீஜா அம்மையார் இருந்தால் யாரையெல்லாம் பிரியப்படுவார்களோ அவர்களையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார்கள். நம்முடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் வாழுகிற போது எதை பிரியப்பட்டார்களோ, எவர்களை பிரியப்பட்டார்களோ அவர்களை, அந்த பொருட்களை பிரியப்படுவது நமது வீட்டில் பரக்கத்தை ஏற்படுத்தும். நாம் இதை முதலில் செய்ய வேண்டும். நமது வீட்டு பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடு அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு பிடித்தவற்றை செய்து நடக்க வேண்டும். இரண்டாவது, நமது வீட்டை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அதை அந்தந்த இடத்தில் வைத்து பழக வேண்டும். சுத்தமாக நாம் வீட்டை வைத்திருக்கிற போது அதற்கு நிறைய பலன்கள் இருக்கின்றன. அதை நான் பின்னால் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளில் மிக முக்கியமான சுன்னத்து, வீட்டிற்குள் வந்தால் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கு இருக்க வேண்டுமோ அது சரியாக இருக்கிறதா என்பதை கவனிப்பார்கள். பெரும்பாலும் பெருமானாரின் மனைவிமார்கள் அதில் சரியாக இருப்பார்கள். ஒருவேளை ஏதேனும் கலைந்திருந்தால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைப்பார்கள். நாம் கூட வீட்டுக்குள்ளே வருவோம், ஏதாவது பொருட்கள் கலைஞ்சிருக்குது, வீடு குப்பையாக இருக்குது, இன்னும் கூட்டலைன்னா உடனே சத்தம் போடுவோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வந்தால் அடுத்தவர்களிடத்தில் வேலை ஏவ மாட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் எங்களின் வேலைகளை எங்களுக்காக செய்து கொடுப்பார்கள், சமையலுக்கு உதவி செய்வார்கள். தன்னுடைய சப்பலோ ஆடையோ கிழிந்து போய்விட்டால் அவர்களே அமர்ந்து தைத்து கொள்வார்கள். நான் ரொட்டி செய்வதற்கு ஏற்பாட்டில் இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு எனக்கு மாவு பிசைந்து கொடுப்பார்கள். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார். வீட்டு வேலைகள் என்பது பொதுவாக மனைவிமார்கள் பெண்கள் செய்ய வேண்டியவைதான் என்றாலும் கூட நாம் அவர்களுக்காக சிறு சிறு வேலைகளில் உதவி செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு பெரும் சுன்னத். பெண்களிடத்தில் நம் மீதான மதிப்பு உயர்வதற்கும் நம் மீதான அன்பு பாசம் அதிகரிப்பதற்கும் இது முக்கிய இடம் வகிக்கிறது. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உளவியல் சொல்கிறது. நாம் சொல்ற எல்லா கருத்தையுமே உளவியல் இன்றைக்கு ஆதரிக்கிறது. உலகத்தில் பெரும்பாலான டைவர்ஸுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை குறைப்பதற்கு என்ன வழி என்று உலக அளவில் பிரபலமான ஒரு சமூக ஆர்வலர் எழுதுகிற போது அவர் முதலில் சொல்லக்கூடிய விஷயம் மனைவிமார்களுக்கு ஊட்டி பழகுங்கள் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்னது. மனைவிமார்களுக்கு ஊட்டுங்கள். நீங்கள் சாப்பிடுகிற போது குறைந்தபட்சம் ஒரு வாயாவது மனைவிகளுக்கு ஊட்டுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு உளவியல் அதை சொல்லுகிறது. ஒரு வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் பெண்ணுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் ஆணுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. நாமும் அந்த வேலைகளை செய்ய வேண்டும். நம்முடைய பெண்மணிகளுக்கும் அதை வலியுறுத்த வேண்டும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது குறித்து நமது பெண்மணிகளிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலேயும் நாம் பேச வேண்டும். அதனால் நிறைய பலன்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வார்கள், பள்ளியையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். ஒரு கிராமவாசி பள்ளிக்கு தொழ வந்தார். தொழுது முடித்துவிட்டு பள்ளி சுவற்றிலேயே எச்சில் துப்பிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்துவிட்டு அவர் சென்றவுடன் அவர்களே அதை சுத்தப்படுத்தி துடைத்தார்கள். தோழர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், நாயகமே, சொல்லியிருந்தால் நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோமா? நீங்களே இதை துடைக்க வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் வீடு, இதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது நம் ஒவ்வொருவர் மீதும் கடமை. பள்ளியில் ஒரு வேலை ஆக வேண்டி இருக்குதுன்னா யாராவது வந்து சொல்லி தான் நாம் செய்யணும் அப்படின்னு இல்லை. பள்ளிக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய மோதினார் தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பள்ளியை சுத்தப்படுத்துவது பள்ளியை சார்ந்த இந்த மஹல்லா மக்களாகிய நம் அனைவர் மீதும் கடமை.
நம்மளால் முடிஞ்சால் நம்ம அதை செஞ்சிடணும். ஒருவேளை முடியலைன்னா அதை அவர் செய்வார். அதை பற்றி நம்ம வெளியே தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானார் செய்து காட்டினார்கள். செய்து காட்டியது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கும் இதை பழக்கப்படுத்தினார்கள். ஒரு பெரும் தலைவன் என்பவன் தான் மட்டும் வேலை செய்பவனாகவும் இருக்கக்கூடாது, அல்லது வேலை வாங்குபவனாக மட்டும் இருக்கவும் கூடாது. தானும் வேலை செய்ய வேண்டும், தன் சார்ந்திருப்பவர்களுக்கும் அது பற்றி ஆர்வமூட்டி வேலை செய்ய வைப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தில் ஒரு கிராமவாசி வந்தார். அறியாமையில் இருப்பவர், பெரிய நாகரிகம் எல்லாம் தெரியவில்லை. பள்ளிக்குள்ளேயே சிறுநீர் கழிக்கிறார். இந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த நேரத்தில் பல தோழர்களும் பார்த்து விட்டார்கள். அடே, பள்ளிக்குள் சிறுநீர் கழிக்கிறாயே என்று சில பேர் கத்தினார்கள். அவங்க கத்துனதில் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விரட்டாதீர்கள், அதட்டாதீர்கள், விடுங்கள் என்றார்கள். அவர் இருக்க ஆரம்பிச்சிட்டார். இருக்கட்டும். அவர் சிறுநீர் கழித்து முடித்து விட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரையும் அதட்டி பழகாதீர்கள், அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். இது பள்ளிவாசல், மஸ்ஜிது, இது அல்லாஹ்வின் வீடு, இது கண்ணியத்திற்குரிய இடம், இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது. சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அந்த இடத்தை சுத்தப்படுத்துங்கள். சுத்தப்படுத்துவது எப்படி என்பதை அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் இந்த உம்மத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், அனாவசியமான சப்தங்களுக்கோ கூச்சல்களுக்கோ ஆரவாரங்களுக்கோ கூட பெருமானார் இடம் கொடுக்கும் பழக்கம் இல்லாதவர்கள். தன் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று பக்குவப்படுத்தியதோடு தானும் அந்த வேலையை செய்வதற்கு தயங்காதவர்கள். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெருமானாருக்கு வெளியில் 1008 வேலைகள் இருந்தன, மிரட்டல்கள் இருந்தன, உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. இது சமூகத்தை புரட்டி போட வேண்டிய அளவிற்கு தேவையான மாற்றங்களை செய்ய வேலைகள் இருந்த போதிலும் வீட்டிற்குள் வந்தால் அவர்கள் எங்களுக்காக சிறு சிறு வேலைகளை செய்வார்கள். நாமும் செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற சிறு சிறு வேலைகளை தொடர்படியாக நாம் செய்யாவிட்டாலும் கூட எப்போவாவது வாய்ப்பு கிடைக்கிற போது, விடுமுறையில் இருக்கிற போது, ஏதாவது ஒரு வேலையை நாம் செய்து கொடுக்கிற போது ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு மாற்றம், குடும்பத்திற்குள் நிம்மதியை நீங்கள் உணர முடியும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற வாக்கு. நீங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அமைப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், வேலைகளை தள்ளி போடாதீர்கள், வீட்டை பரிசுத்தமாக வையுங்கள். அது உங்கள் குடும்பத்தில் அபிவிருத்தியை கொண்டு வரும். மூன்றாவது, நாம் பேசுகிற பேச்சுக்கள் நேர்மறையான பேச்சுக்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் நாம் சொல்லுகிற சொல், பேசுகிற பேச்சு, செய்கிற உபதேசம், ஏன் கோபம் வந்து நாம் திட்டுகிற போது கூட வார்த்தைகளில் தடித்த வார்த்தைகளோ ஆபாசமான வார்த்தைகளோ அடுத்தவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகளோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் அபிவிருத்தி வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும் என்றால் உன் நாவை கைது செய்துவிடு என்று சொல்வார்கள். நம் நாவு நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காலம் வரை நாம் சுதந்திரமானவர்களாக இருக்க முடியும். இன்னொரு எழுத்தாளன் சொல்வான், ஒவ்வொரு நாளும் மனிதன் அதிகாலையில் எழுந்தவுடன் நாவை தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் நாவிடத்தில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கின்றது. நீ கொஞ்சம் பேசாமல் இருந்தேன்னா எங்களுக்கெல்லாம் அடி விழுகாது, அதனால் கொஞ்சம் பார்த்து நீ செயல்படு அப்படின்னு நாக்கிட்ட மற்ற உறுப்புகள் சொல்லுதான். ஏன்னா பேசுறது நாக்கு பேசிட்டு போயிடும், அடி வாங்குறது பூரா கை கால் மற்ற இடங்கள்ல தான் அடி விழுகும். இப்போ மனிதன் நாவை பக்குவமாக உபயோகப்படுத்துகிற போது அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். குறிப்பாக நம்முடைய வீட்டிற்குள், நம்முடைய மனைவி இடத்திலோ பெற்றோரிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ நாம் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப நளினமானதாக இருக்க வேண்டும். அதுவும் குழந்தைகள் சிறுவர்களிடத்தில் பேசினால் நாம் அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாறி பேச வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைனாரை கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள், சிறு குழந்தைகள். ஒரு அரபு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேசுவதற்காக வந்த அவர் குழந்தைகளிடத்தில் கொஞ்சி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து சற்று ஆச்சரியமாகி நின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டார், நபியே நாயகமே,
குழந்தைகளிடத்தில் போய் இவ்வளோ தூரம் கொஞ்சம் விளையாடுறீங்களே, நேரம் செலவழிக்கிறீங்களே. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஆச்சரியமான செய்தி ஒன்றும் இல்லையே என்றார். அதற்கு அவர் சொன்னார், நாங்கள்லாம் குழந்தைகளை கொஞ்சம் பழக்கமே கிடையாது. எனக்கு 8 குழந்தைங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பழக்கம் கிடையாது. அந்த காலத்தில் குலப்பெருமைகளாலும் தற்பெருமைகளாலும் மிகுந்து கொண்டிருந்த அரபிகள் குழந்தைகளிடத்தில் விளையாடுவதை கூட சற்று இலக்காரமாக பார்த்து வந்தார்கள். சொந்த குழந்தை தான், கொஞ்சம் விட மாட்டாங்க, அதெல்லாம் அம்மாவோட வேலை. குழந்தை பெற்று போடுற வரைக்கும் தான் நம்ம வேலை. குழந்தைங்களை கொஞ்சிற வேலையெல்லாம் ஆகாது. இலக்காரமாக பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருமானார் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுகிறார்கள், தோல் புஜத்தில் வைத்துக் கொள்கிறார்கள், யானை சவாரி செய்கிறார்கள், அள்ளி முத்தம் கொஞ்சுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கர்வம் பிடித்த அரபிகளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. என்ன மனுஷன் இவர், பெரிய பெரிய உபதேசங்களை செய்கிறார், சமுதாயத்தை புரட்டி போட வந்திருப்பதாக சொல்கிறார், இறைவனிடமிருந்து வகி வந்திருப்பதாக சொல்கிறார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பச்சை குழந்தைகள்கிட்ட போய் இப்படி விளையாடிட்டு இருக்கிறார். அதை ஒரு சாதாரண சிறுமையான காரியமாக பார்த்த அந்த சமுதாயத்திலிருந்து வந்த அரபி அவர். எனக்கெல்லாம் 8 குழந்தைங்க, நான்லாம் ஒரு நாளும் குழந்தைய கொஞ்சினதில்லை அப்படின்னு பெருமையாக சொன்னார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, அவ அம்லிகு அன் நஸஅல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, உன்னுடைய உள்ளத்திலிருந்து கருணை சிந்தனையை அல்லாஹ் பிடுங்கி எறிந்து விட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. யார் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் என்றாலே என்ன பொருள்? நாம் வாழுகிற ஒவ்வொரு உயிர்களின் மீதும் நேசம் கொள்ள வேண்டும். நேசம் என்பது பல வகைப்படும். பெரியவர்களை நேசிப்பது என்றால் அவர்களை மரியாதைப்படுத்துவது, மனைவியை நேசிப்பது என்றால் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வது, குழந்தைகளை நேசிப்பது என்றால் அவர்களிடத்தில் கொஞ்சுவது. வேற என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? ஒரு 500 ரூபா நீங்க எடுத்து கொடுக்குறீங்க, இன்னொரு கையில் ஒரு 50 காசு சாக்லேட் வைக்கிறீங்க, குழந்தை எதை எடுக்கும்? அது எதை பிரியப்படுமோ அதை கொடுப்பது தான் அதை நேசிப்பது. எனவே குழந்தைகளை நேசிப்பது என்பது அவர்களுக்கான கடமையை நாம் நிறைவேற்றுவது. எனவே குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சபட்ச கோபத்தில் இருந்தபோது கூட சொந்த பந்தங்களிடத்தில், மனைவிமார்களிடத்தில் தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியதாக வரலாறு இல்லை. ரொம்ப கோபப்பட்ட 1-2 தருணங்களில் கூட மௌனமாக போயிட்டாங்கன்னு தான் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு முறை கோபித்துக் கொண்டார்கள், சரியான கோபம். என்ன செய்தார்கள்? அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் தெரிந்து வந்தார்கள். பெண்ணின் தந்தை இல்லையா, அவர்கள் தன்னுடைய மகளுக்கு புத்திமதி சொல்லி பிறகு சேர்த்து வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மனைவிமார்களிடத்தில் பெருமானாரின் உச்சக்கட்ட கோபத்தின் வெளிப்பாடே எப்படி இருந்தது என்றால், வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை, பேசவில்லை. கோபம் போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு இருந்தாங்க. அதே மகிழ்ச்சியான நேரத்தில் இருக்கும்போது பெருமானாருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைக்கிற போதே செல்லமாகத்தான் அழைப்பார்கள். ஆயிஷா என்பது பெயர். என்னை பெருமானார் கூப்பிடுகிற போதே ஆயிஷ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, சுருக்கமாக. நம்மளும் அப்படி தானே எல்லாரையுமே கூப்பிடுறோம், சுருக்கமாக அழைப்பார்கள், ஆயிஷ் என்று தான் அழைப்பார்கள். இன்னும் சில நேரங்களில் என்னை ஹுமைரா என்று அழைப்பார்கள். அவங்க பேர் ஹுமைரா இல்லை, ஹுமைரா என்றால் சிவந்த பெண் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்கிறது? இப்போ நம்முடைய நடைமுறை பாஷையில் புரியறதுக்கு சொல்கிறதா இருந்தால் வெள்ளச்சி, கருவாச்சி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பட்ட பேர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாமாவை கூப்பிடும்போது ஹுமைரா அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல பேர் வச்சுருக்கிறாங்க. அபு ஹுரைரான்னு ஒரு பெரிய சஹாபி இருக்கிறாங்கல்ல, அவங்க பேர் அதே கிடையாது. அபு ஹுரைரா என்பது பெருமானார் அவர்களுக்கு வைத்த செல்ல பெயர் தான். எந்நேரமும் அவர் பூனையை கையில் வச்சுக்கிட்டே இருப்பார், பூனை வளர்த்துறவர். செல்ல பிராணியாக பூனையை வளர்த்திய அவர் தன்னுடைய கை பகுதியில் துணியை பெருசாக வச்சு இந்த அளவிற்கு கை பகுதி தொங்கும், அதுக்குள்ளே தான் பூனையை வச்சுருப்பாராம். அந்த பூனை அவரோட ஒன்று இருந்தது. தொழுக வரும்போது கூட தொழுது முடிக்கிற வரை தன்னுடைய சட்டையிலிருந்து அந்த பூனை இறங்காது. அவ்வளோ செல்ல பிராணியாக கூடயே வச்சுருந்தார். அதனால் அவருக்கு வச்ச பேர் தான் அபு ஹுரைரா.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் அவங்க பேர் கிடையாது, வைக்கப்பட்ட செல்ல பேர் உண்மையாளர். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கப்பட்ட செல்ல பெயர் ஃபாரூக். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கும்போது தான் இதெல்லாம் சேர்த்து தான் வைப்போம். அபூபக்கர் சித்திக் சேர்த்து வைப்போம், உமர் ஃபாரூக் சேர்த்து வைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நளினமான பேச்சுக்களின் மூலமாக, செல்ல பெயர்கள் வைப்பது மூலமாக அவருடைய உள்ளத்தை நெருங்குகிறார்கள். இதனால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்து ஏற்படும். நாம் என்ன இல்லாமல் தவிக்கிறோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், இரவு பகல் பாராமல் உழைக்கிறோம், எல்லாம் செஞ்சாலும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு பொருளாதாரம் மிஞ்ச மாட்டேங்குது. அல்லது பொருளாதாரம் மிஞ்சினா குடும்பத்துக்குள்ள நிம்மதி மிஞ்ச மாட்டேங்குது. ரெண்டுமே இல்லாத எத்தனையோ குடும்பமும் இருக்குது, ரெண்டில் ஒன்று கிடைச்சி ஒன்று கிடைக்காம இருக்க குடும்பமும் இருக்குது. ஆனால் ஒரு குடும்பம் என்பது எப்போது பரிபூர்ணமான மகிழ்ச்சியை பெறும் என்றால், அந்த குடும்பத்திற்கு பொருளாதார பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, மன நிம்மதியில் குறைவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம இந்த 3 காரியங்களை செய்யணும். ஒன்று, பெரியவர்களை மதித்து நடக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, குடும்பத்திற்குள் வீட்டை பரிசுத்தமாக வைத்துக் கொள்பவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். மூன்றாவது, நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு உளவியல் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, நாம் பேசுகிற வார்த்தைகள் 2 தாக்கங்களை ஏற்படுத்தும். அது நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி. 2 தாக்கங்கள். நல்ல வார்த்தைகளே ஒருவர் பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பேசுகிற வார்த்தையெல்லாம் நல்லதாகவே பேசுகிறார், கோபப்படுறது இல்லை, கெட்ட வார்த்தைகள் பேசுறது இல்லை, அன்பாக பேசுகிறாரு, யார்ட்டையும் வெறுப்பாக பேசுறது இல்லை. இப்படிப்பட்ட மனிதர் பேசுகிற இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வருமா? எந்த நாவு எந்த வார்த்தையை பேசுகிறதோ அந்த வார்த்தைகள் மூலமாக அவரது மனது வலிமை பெறுகிறது, நல்ல வார்த்தைகளாக இருந்தார். கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுபவராக இருந்தால் மனதளவில் அவர் பலகீனமானவராக ஆகிக்கொண்டே போவார். ஒன்று. இரண்டாவது, நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மை சுற்றி காற்றில் உலாவிக் கொண்டே இருக்குமா? நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மை சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கும். அந்த உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் இதை எதிர்க்கலாம், துணிஞ்சிடலாம், இதை நம்ம ஜெயிச்சிட முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை நம்முடைய மனசில் வருதுன்னா அது நாம் பேசுகிற நல்ல வார்த்தைகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் என்று சொல்லுகிறார். அதுவே கெட்ட வார்த்தைகளை அதிகம் பேசுபவர்கள், அதிகம் கோபப்பட்டு பேசுபவர்கள், வெறுப்பான வார்த்தைகளை பேசுபவர்கள், அவர்கள் பிரச்சனைகளை வருகிற போது சந்திக்க துணிவில்லாமல் கோழைத்தனமாக மாறிவிடுவார்கள். அது அவர் பேசுகிற கெட்ட வார்த்தைகளிலிருந்து ஏற்படக்கூடிய விளைவு. இது உளவியல் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், நீங்கள் நல்லதை பேசுங்கள், நல்லதை பேசக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்காவிட்டால் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ ஆது சமூது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட இடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட பயணம் முடித்து திரும்பி வருகிற வழியில் இந்த ஆது சமூது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட ஊர் வந்தது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆது கூட்டத்தாரும் சமூது கூட்டத்தாரும் அழிக்கப்பட்ட இடம் வருகிறது, தோழர்களே உங்கள் வாகனங்களை வேகமாக செலுத்துங்கள், அழிக்கப்பட்ட அந்த பூமியை தலை நிமிர்ந்து பார்க்காதீர்கள், இந்த ஊரை வேகமாக கடந்து சென்று விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தை வேகமாக இயக்கினார்கள். சஹாபாக்களும் வேகமாக இயக்கினார்கள், அந்த ஊரை தாண்டி போனாங்க அப்படிங்கிறது வரலாறு. இதை எழுதிவிட்டு நபிமொழிக்கு விளக்கம் சொல்லுகிற முஹத்திஸுகள் சொல்லுகிறார்கள், பல 100 வருடங்களுக்கு முன்னால் அழிக்கப்பட்ட அந்த மக்கள் வாழ்ந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஏற்கனவே அழிக்கப்பட்ட ஊர், நின்று நிதானமாக பார்த்துட்டு போயிருக்கலாமே, வேகமாக கடந்து போங்கன்னாங்க. முக்கியமான விஷயம், அந்த இடத்த யாரும் பார்க்காதீங்க, தலை நிமிர்ந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, கெட்டவர்கள் வாழ்ந்த அந்த இடம், கெட்டவர்கள் அழிக்கப்பட்ட அந்த இடம் இன்னமும் தரித்திரியம் பிடித்த இடமாகவே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சீக்கிரம் கடந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் நல்லவர்கள் தானே சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே,
அந்த தரித்திரியம் இவர்களையும் பிடித்து விடவா போகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள், கெட்டவர்கள் வாழ்ந்த பகுதி என்பது, அழிக்கப்பட்ட பகுதி என்பது இன்றைக்கும் அது தரித்திரம். அதே போல்தான் நல்லவர்கள் வாழ்ந்த பகுதி என்பது பரக்கத் மிகுந்தது. இன்னைக்கு கூட நம்ம தர்காக்கள்ல, மஸ்ஜிதுகள்ல ஓதி பார்க்கறதுக்கு தண்ணீர் வைக்கிறது, எண்ணெய் வைக்கிறது, உணவுப் பொருட்களை வைத்து எடுத்து வந்துட்டு அதை பரக்கத்து நம்ம ஏன் சொல்றோம்? தபுருக்குன்னு ஏன் பேர் வைக்கிறோம்? பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்ச்சி வச்சு முடிச்சுட்டு கடைசியில் ஏதோ ஒரு பூந்தி பாக்கெட்டோ அல்லது சாப்பாடாக போட்டோம்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? தபருக்குன்னு சொல்கிறோமா? அதுக்கு ஏன் அந்த உணவுக்கு பேர் தபருக்குன்னு மாறுதுன்னா, பரக்கத் மிகுந்ததாக ஏன் மாறுது அப்படின்னா, இருந்த இடம் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்திலும் உணவு கொடுக்கிறோம், எல்லா இடத்திலும் நார்சா கொடுக்கிறோம். பள்ளியில் வைத்து கொடுத்தால், தர்காக்களில் வைத்து கொடுத்தால், அல்லது இஸ்லாமிய அடையாளமாக விளங்குகிற இடங்களில் வைத்து கொடுத்தால் அதற்கு பெயர் தபருக், பரக்கத் மிகுந்தது. எதனால் பரக்கத் வந்தது? அந்த இடம் நல்ல இடம், அங்கே வருபவர்கள் நல்லவர்கள், அதுதான் காரணம். எனவே நாம் சுற்றி வாழுகிற இடங்கள் மட்டுமல்ல, நாம் பேசுகிற வார்த்தைகள் கூட நமது வாழ்க்கையை அழகானதாக ஆக்கும். பேசுகிற வார்த்தைகள் கெட்டதாக இருந்தால் நமது வாழ்க்கையை இழிநிலைக்கு உள்ளாக்கும். எனவே தான் நம்முடைய வீடுகளிலே நாம் செய்ய வேண்டிய இந்த 3 காரியங்களை அவசியம் செய்தாக வேண்டும். செய்யக்கூடாத 3 காரியங்களும் இருக்கின்றன. செய்யக்கூடாத 3 காரியங்கள். 1, பெரும் பாவங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே நடக்காமல் பார்த்துக்கணும். பொதுவாகவே பாவிகளை வெறுக்கக்கூடாது, பாவங்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு பெரும்பாவம் நடக்குது, பெரும்பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வீட்டுக்குள் பரக்கத்து இருக்காது. தெளிவாக சொல்றதாக இருந்தால், நம்முடைய வீட்டிற்குள் ஒரு மது அருந்தக்கூடியவர் இருக்கிறார் என்றால் அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ள யாராவது ஒருவர் ஹராமான சம்பாத்தியம் செய்கிறார் என்றால் நம்ம வீட்டில் பரக்கத்து இருக்காது. நமது வீட்டில் யாராவது ஒருவர் வட்டி வாங்குபவராக இருக்கிறார் என்றால் நமது வீட்டில் பரக்கத்து இருக்காது. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தடுத்த காரியங்கள் நம்முடைய வீட்டில் நடைபெற்றால் பரக்கத்து இருக்காது. நாய்களை வளர்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். தேவையில்லாமல் பாதுகாப்பிற்காக என்றால் வளர்த்துவதற்கு அனுமதி இருக்கிறது. தோட்டங்களை பாதுகாப்பதற்கு அல்லது ஆடுகளை மேய்ப்பதற்கு அல்லது பெரிய வீடு கட்டி இருக்கிறோம், வீட்டை பாதுகாப்பதற்கு தேவை, திருடர்களின் அச்சம் அதிகம் இருக்கிறது என்றால் நாயை வளர்த்துவதற்கு அனுமதி இருக்கிறது. அது அல்லாமல் நாம் நாயை வளர்த்துவது மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. பெருமானார் நேரடியாக தடை செய்தார்கள். லா எதுகுலுல் மலாயிகத்து ஃபீஹி, லா எதுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்துன். எந்த வீட்டில் உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது நாய் இருக்குமோ அந்த வீட்டிற்குள் மலக்குமார்கள் அறவே வருவதில்லை. அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், உங்களுடைய வீடுகளை லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபரஸ்தான்களாக மாற்றி விடாதீர்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. எத்தனையோ உவமைகளோடு கூடிய நபிமொழிகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் இது கொஞ்சம் எச்சரிக்கை அதிகமாக செய்யக்கூடிய நபிமொழி. உங்களுடைய வீடை நீங்கள் கபரஸ்தான் ஆக்கிறாதீங்க. கபரஸ்தான் ஆக்கிறாதீங்கன்னா என்ன அர்த்தம்? நாம் என்ன மௌத்தானவங்களெல்லாம் பூரா அடக்கவா போகிறோம்? பெருமானார் ஏன் இப்படி ஒரு கடினமான வார்த்தையை சொன்னார்கள்? இதற்கு விளக்கம் சொல்லுகிற முஹத்தீசுகள் சொல்லுகிறார்கள், எந்த வீட்டில் திருக்குர்ஆன் ஓதப்படவில்லையோ, திக்ருகள் அதிகம் செய்யப்படவில்லையோ, துவாக்கள் அதிகம் செய்யப்படவில்லையோ அந்த வீடு கபரஸ்தான் தான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கபரஸ்தானில் கூட எப்போவாவது ஓதப்படுகிறது இல்லையா? யாராவது ஒருத்தர் மௌத்தாகிட்டே இருக்கிறாங்க, வாரத்துக்கு ஒருத்தர் மௌத்தாகிறாருன்னே வச்சுக்குருவோம். அல்லது மௌத்தே ஆகலைன்னாலும் வாரம் ஜியாரத்துக்கு யாராவது வர்றாங்கல்ல, ஜும்மா முடிச்ச உடனே நிறைய பேர் இன்றைக்கு நம்முடைய ஈதுகாவில் ஜியாரத்து செஞ்சுட்டு தெரிஞ்சதை ஓதிட்டு தான் போறாங்க. அங்க கூட ஓதப்படுது. நம்முடைய வீடுகளில் எந்த அளவிற்கு ஓதப்படுகிறது? திருக்குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய முன் சுன்னத்துகள் பின் சுன்னத்துகளை வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள், ஃபர்த மட்டும் பள்ளிவாசல் தொழுவுங்கன்னு சொன்னாங்க. நம்ம முன் சுன்னத் பின் சுன்னத் படிக்கிறோமே, அதில் சிறந்த முறை என்னன்னா, முன் சுன்னத் பின் சுன்னத்துகளை பள்ளியில் இல்லை, வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது. ஆனால் பள்ளியில் நம்ம தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்னா, வீட்டில் தொழுகிற சூழல் இருக்காது, வீடு சின்னதாக இருக்கும், பெண்களுக்கு இடையூறாக இருக்கும், குழந்தைகளுக்கு இடையூறாக இருக்கும், அல்லது வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், வீட்டில் போனால் தொழுக முடியாது, ஏதோ ஒரு காரணம். நிம்மதியாக மன ஓர்மையோடு தொழுவது
தொழுகிறதுக்கு நமக்கு சிறந்த இடம் எதுங்க? பள்ளி தான். அதனால் பள்ளியில் பெரும்பாலும் தொழுகிறோம். முஹத்திஸ்கள் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்த பள்ளிவாசலில் தொழுதுட்டு சுன்னத்துகளை வீட்டுக்கு வந்து தொழுகன்னு சொன்னதுக்கு காரணமே வீட்லேயும் தொழுகை நடக்கணும். பெண்கள் தொழுவாங்க, பெண்கள் தொழுதாலும் நீங்களும் வீட்டிற்குள் தொழுபவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு நபிமொழியில் சொன்னாங்க, சூரத்துல் பக்கராவை வீட்டிற்குள் அதிகமாக ஓதுங்கள், அது உங்களுக்கு அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் வீட்டை பாதுகாக்கும்னு சொன்னாங்க. சூரத்துல் பக்கரா நம்ம வீட்டில் எத்தனை தடவை ஓதிருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்ச காலம் முன்ன வரைக்கும் வாரம் வாரம் சில வீடுகளில் எல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை ஹஸ்ரத்தை கூப்பிட்டு பக்ரா சூரா மட்டும் ஓத சொல்லுவாங்க. ஓதி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஹதியா கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இல்மு ஒரு பக்கம் குறைஞ்சது, இன்னொரு பக்கம் இதெல்லாம் பிதஅத்துன்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. ஓதிக்கிட்டு இருந்தவங்களையும் இப்போ அதை நிப்பாட்டிட்டாங்க. நான் இப்போவே கேட்க முடியும், எத்தனை வீடுகளில் சூரத்துல் பக்கரா இன்றைக்கு ஓதப்படுகிறது என்றால் நான் உறுதியாக சொல்லுவேன், யாருமே கை தூக்க மாட்டோம். அந்த பழக்கம் இல்லை. குர்ஆன் ஓதக்கூடிய பெண்மணிகள் இருப்பார்கள். சூரத்துல் பக்கராவை வீடுகளின் பாதுகாப்பிற்காக வேண்டிய வழங்கிய பெருமானாரின் நபிமொழிப்படி பக்கரா சூரா ஓதும் வீடு எது என்று கேட்டால் நாம் யாருமே இருக்க மாட்டேங்கிறோம். சூரத்துல் பக்கரா அவ்வளவு மதிப்பானது. நம்மளால ஓத முடியலனாலும் ஹஸ்ரத்தை வச்சாவது ஓதிடுவோன்னு ஓதிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அதை ஒரு அற்ப காரணம் சொல்லி ஹஸ்ரத்துமார்கள் சம்பாதிக்கிறதுக்காக அதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த அமலையை நிப்பாட்டியாச்சு. நம்ம வீடுகளில் தொழுகை இல்லை, திருக்குர்ஆன் ஓதுவதுடைய சத்தங்கள் இல்லை, திக்ர் செய்வதுடைய சத்தங்கள் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீடுகளில் எவ்வளவு திக்ர் நடக்குது? நம்ம வீட்டு பெண்மணிகள் ஓதுறாங்களா? ஓதுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஓதுறாங்க? வீட்டுக்கு பரக்கத்து வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம வீட்டில் தொழுகை நடக்கிறது இல்லை, திக்ருகள் நடக்கிறது இல்லை, குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்கறது இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் வீட்டுக்குள்ளே போகும்போது ஓதுறதுவா, வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஓதுறதுவா ஓதுறோமா? இது கூட நாம் செய்யலை. ஆனால் வீட்டில் எந்நேரமும் டிவி சவுண்டு கேட்குது, பாட்டு சவுண்டு கேட்குது, மியூசிக் சவுண்டு கேட்குது, பேசுகிற எவ்வளவோ வார்த்தைகள் புறமாக அமையுது, அவதூறாக அமையுது, சினிமாவை பற்றி அமையுது, அரசியலை பற்றி அமையுது, இஸ்லாத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப கம்மி. ஆனால் வீட்டில் பரக்கத் மட்டும் வேணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம எவ்வளோ பெரிய அறியாமையில் இருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் பரக்கத்து வேண்டாமா? பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக பேச வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும், மார்க்க விஷயங்களை பேச வேண்டும், திக்ரு குர்ஆன் தொழுகையை பற்றிய பேச்சுக்கள் பேச வேண்டும். இதுவெல்லாம் செய்தால் நம்ம வீட்டில் நிச்சயமாக பரக்கத் இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக அது இல்லாமல் ஆகும். அப்படிப்பட்ட சிறந்த வீடுகளாக அல்லாஹ் நம் அனைவரின் வீடுகளை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்